எப்போ பார்த்தாலும் தோசையாக சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ ஒன் டைம் இந்த சுண்டல் தோசை ட்ரை பண்ணி பாருங்க. ஹை கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். ஆரம்பிக்கலாமா? இதுக்கு 1 கப் சுண்டலை நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. ஒரு பல் பூண்டு, சால்ட்டு சேர்த்து நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்சியிலே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனி டைம் கார்போஹைட்ரேட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் பச்சை பயிர் தோசை, ஒரு நாள் சுண்டல் தோசை, ஒரு நாள் கொள்ளு தோசை அப்படின்னு செஞ்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட் டைம் நான் நினச்சேன் என்னடா இது நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆனால் சீரியஸ்லிங்க, இது ஒவ்வொன்றையும் நான் ட்ரை பண்ண தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் எவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குன்னு. இதுக்கு சைடிஷாக நான் தக்காளி தொக்கு தான் செஞ்சேன். நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 2 ஆனியன், ஒரு 3 க்ரீன் சில்லி நல்ல சாப்பரில் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்ல சூடான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, அதோட சோம்பு, சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன் வித் க்ரீன் சில்லி நல்லா வதங்கின உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வித் டர்மரிக் பவுடர் ஒரு பிஞ்சு, அதோட ஒரு 1 டீஸ்பூன் மினி டீஸ்பூனில் சில்லி பவுடர் நல்ல சுருள வதக்கி மத்து வச்சு கடைஞ்சா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிறு தோசை யூஸ்வலாக எல்லாருமே செய்கிறது தான். இந்த கொள்ளு தோசை நான் கேள்விப்பட்டதில்லை. நான் இன்றைக்கி தான் 1 கப்பு ஊற வச்சுருக்கேன். மேபி அது ஊறுறதுக்கே நல்ல டைம் ஆகும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணுறேன். ரோஸ்ட் வித் ஊத்தாப்பம் ரெண்டுமே அல்டிமேட்டாக வருது. இதோட நீங்கள் இட்லி பொடி வித்து எள்ளு பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.